Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஜூன் 2024 செமஸ்டர் எக்ஸாம், அதாவது லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் வெனஸ்டே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரீவேல்யூஷன் லிங்க் வந்து 28 ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் யூனிவர்சிட்டி போர்ட்டல் கொஞ்சம் இஷ்யூஸ்னால இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ யாரெல்லாம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும்னு இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அதுக்கு அதில் வந்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன் போகலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணால் பாஸ் பண்ணிடுவாங்க, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி விட்ருவாங்கன்னு. அப்படி கிடையாது. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பரில் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது, கரெக்டாக நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்க கரெக்ஷன் பண்ணும்போது, பிகாஸ் 30,000 பேப்பர்ஸு. ஸோ அதை எவாலுவேட் பண்ணும்போது 1-2 எங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் அப்டேட் ஆச்சுன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லை உங்கள் பேப்பரில் என்னாலே ஆன்சர் லைக் மார்க்கே போட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுனது. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க வெதர் ரீவேல்யூஷன் போகலாமா அப்படின்னு. ஏன்னா ரீவேல்யூஷன் போடுறதுக்கு வந்து 1000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாலையோ லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் 4 செமஸ்டர்லையுமே லைக் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரீவேல்யூஷன் லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணது, ரீவேல்யூஷனோட ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அது க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அவங்க வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வராது உங்களுக்கு. அதாவது எக்ஸாம் அடுத்த செமஸ்டருக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்கும் வெதர் இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அந்த பேப்பருக்கு சேர்த்து இல்லை வேணாமா. பிகாஸ் ஏன்னா அகைன் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்து அகைன் எல்லாம் பேப்பர் எடுக்கணும். ஸோ 10-20 பேர்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் 30,000 பேர் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பேட்ச்லேயும். ஸோ அத்தனை பேர்லேருந்தும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அதை ரீவேல்யூஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு மார்க் அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 மந்த்தாவது ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட்ஸ் வந்துடும், நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த செமஸ்டருக்கான அப்ளிகேஷன். நீங்கள் அடுத்த செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் அண்ட் அந்த மார்க் ஷீட் சார்ஜஸ் மட்டும் தான் வரும். ஸோ அரௌண்ட் 500 to 600 ஒரு பேப்பர்ன்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ரீவேல்யூஷன் போகிறதுக்கு நீங்கள் வந்து அது செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம். அது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா நீங்கள் எது ஒன்று ஏன்னா ஒரு சில பேர் நினைப்பாங்க நான் ரீவேல்யூஷன் போட்டிருந்தா பாஸ் பண்ணியிருப்பேன், உங்கள் பேச்சை கேட்டு வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு போய் எனக்கு ஒரு அது நெக்ஸ்ட் செமஸ்டர் தான். ஆனால் உங்களுக்கு மார்க் லிஸ்ட்டில் வந்து அரியரோ இல்லை ஆப்ஷன் அந்த மாதிரி இது அரியர்னெல்லாம் போட்டு வராது. உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வரும்போது அந்த மார்க்ஸ் வந்து அப்டேட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இப்போது செமஸ்டருக்கு அப்ளை பண்ணுறதா ரீவேல்யூஷன் போடுறதா ஸோ நல்லா யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த செக் இருக்குது நடுவில். ரீவேல்யூஷனோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸு அப்ளை பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுவாங்க, அது டிலே ஆகும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் க்ளோஸ் ஆகிடும். ஒரு சில பேர் என்ன சேஃபர் சைடு செமஸ்டர் எக்ஸாமும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, ரீவேல்யூஷனில் உங்களுக்கு மார்க் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஒரு 400 ருபீஸ் லாஸு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன் எக்ஸாம் வந்து வரல, ஸோ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணதில் வந்து உங்களுக்கு மார்க் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடுக்கு அப்ளை பண்ண செமஸ்டர் எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் வந்து எக்ஸாம் போய் எழுதிடலாம். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு வந்து மார்க் அப்டேட் ஆகலை, செமஸ்டர் எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அடுத்த செமஸ்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன் பிட்வீனில் வந்து அந்த எக்ஸாம் வந்து இப்போ வர கரண்ட் செமஸ்டர் உங்களால் எழுதவே முடியாது. ஈவன் யூனிவர்சிட்டிக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணாலே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் அகைன் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு செமஸ்டர் அப்ளை பண்ணும்போது நான் சொல்கிறேன். பட் வந்து நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் வந்துச்சா அப்ளை பண்ணிட்டோமா ஓகே, அப்புறம் ரிசல்ட் வரல டைம் ஆகுது, எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு அந்த ஒரு டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இப்போது ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுதான் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் போன உடனே இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து எம்பிஏக்கான ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஏப்ரல், அதாவது இன்றைக்கி வந்து 30th மார்ச், இன்னும் 4 days தான் இருக்குது.
ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க அகைன். ஏன்னா இப்போயே லாஸ்ட் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப டவுன் ஆகிடும். லாஸ்ட் மினிட்ல அதிகம் பேர் அப்ரோச் பண்ணவும் சர்வர் டவுன் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 5 to 10 minutes தான். ஸோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு செக்குன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஸோ இதிலே வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் இதில் வந்து என்னென்னா ஆன்லைன் ரீவேல்யூஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. எக்ஸாம் எல்லாம் எப்படி அப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு MBA, இது நான் சாம்பிளுக்கு MBA எடுத்துருக்கனால MBA. ஸோ இது வந்து பேட்ச் வைஸ் டிபார்ட்மெண்ட் மாறும். ஸோ MBAல வந்து கரண்ட் பேட்சஸ் இப்போ லாஸ்ட்டாக வந்து 4th செமஸ்டர் எழுதுன A22 தான் அப்ளிகபிள். ஸோ A21 அதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்சஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ரீவேலேஷன் அவங்களால போட முடியாது. A22 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியும். ரீவேலேஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபாய். ஸோ ரீவேலேஷனுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் இதில் சொல்லியிருக்க எல்லா காலமும் வந்து ஃபில் பண்ணணும். எந்த காலம் வந்து பிளாங்காக விட்டுறக்கூடாது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபீஸை வந்து எய்தர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான். ஒன்று பேங்க்குக்கு போய் பே பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் பே பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 3rd April 2025. சில பேர் வந்து ஆஃப்லைன் செலான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து லேட்டாக பே பண்ணுவாங்க. அது வந்து கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. தென் அதே மாதிரி இது நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீவேலேஷன் ஃபீஸ் வந்து அது ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு பேஜ். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டே என்டர் பண்ணதுனால உங்களோட நேம், அப்புறம் லாஸ்ட் செமஸ்டர் வந்த உங்களோட மார்க்ஸு, ஸோ ப்ரீவியஸில் ஏதாவது அரியர் இருந்ததுன்னா அதோட பேப்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரீவேலேஷன் போடலான்றீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்னாலையும் செலக்ட் பண்ணலாம், இல்லை 2 சப்ஜெக்ட்னாலையும் செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1000 rupees. ஸோ இங்கே அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட சப்ஜெக்ட் நேமு அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுக்கலாம். வியூ கொடுத்ததும் உங்களுக்கு வந்து உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், தென் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அப்ளை பண்ணேன் சாம்பிளுக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் நேமு. தென் அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் மாற்றணும், வேறு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும், இல்லை 2-3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் நீங்கள் பேக் டு சப்ஜெக்ட் செலெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா தென் ஃபைனலாக இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து கிளிக் ஹியர் டு பிரிண்ட் வியூன்னு இருக்கும். இதை வந்து இதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் வரும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ரீவேலேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸே. ஸோ இது என்ன பேப்பருக்கு அப்ளை பண்ணோம், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு மெனு கொடுத்துட்டு கிளிக் ஹியர் ஃபார் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து ரீவேலேஷனுக்கான ஃபைனல் ஸ்டெப். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ பேமெண்ட் ஸ்டெப்பு யூஸ்வலி நம்ம செமஸ்டர் எக்ஸாம் பே பண்ணும்போதே நமக்கு வந்து ஆஃப்லைன், ஆன்லைன், இல்லை கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், கொஞ்சம் அதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரீவேலேஷன் அப்ளை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அப்படியே நான் சொன்ன பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிடுங்க. தென் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.